வணக்கம் நண்பர்களே. அதாவது இதில் செந்தில் பாலாஜியின் தம்பியை பற்றின ஒரு முக்கியமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. அதாவது செந்தில் பாலாஜியுடைய தம்பிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 முறை சம்மன் அனுப்பியும் அவர் பார்த்திங்கன்னா ஆஜராகலை. ஸோ அந்த தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அவர்கள் பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கும் இடத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து விட்டனர். அதாவது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் இருக்கும் இடத்தை அமலாக்கத்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். சென்னை SMS மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவரை சந்திப்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரகசியமாக சென்றுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதனை அறிந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது அசோக்குமார் அவர்களின் பிடிவாரண்ட் பார்த்திங்கன்னா செய்துள்ளதாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தேடப்படும் குற்றவாளி என்றும் அறிவித்துள்ளதாக இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்களே பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. தற்பொழுது எதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அசோக்குமார் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவரிடம் இருந்து என்ன ஆவணத்தை பெற்றிருக்கிறாரு என்ற அனைத்து விசாரணையும் தற்பொழுது எடுத்திருக்கிறாரு. மேலும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களைப் போல் பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்களைப் போல் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் உதயநிதி ஸ்டாலினையும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. ஸோ நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்பட அனைத்து அமைச்சர்களும் பிரச்சனையிலும் மாட்டி விடக்கூடாது என்று அமைச்சராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் உத்தரவிட்டார். ஸோ நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் தற்பொழுது திடீரென்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்திங்கன்னா அசோக்குமார் அவர்களை சந்தித்து மேலும் பல விஷயங்களை பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் இணையதளத்தில் வெளியாகியிருக்கிறது. சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவிட்டுள்ளது என்னவென்றால், மேலும் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் கடும் கோபத்தில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரது அமைச்சர் பதவியை வேறு ஒருத்தருக்கு மாற்றிவிட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை எதற்காக செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி பறிக்கவில்லை என்று அவரது சொத்துக்கள் அனைத்தும் தற்பொழுது அமலாக்கத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எதற்காக காரணமாகத்தான இதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதாரத்துடன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கூறியிருக்கிறாரு. ஆனால் இதற்கு எந்த ஒரு பதிலும் இதுவரை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கவில்லை என்பதே பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். செந்தில் பாலாஜியின் தம்பியை பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும், அடுத்த கட்ட நடவடிக்கை செந்தில் பாலாஜியை பற்றி இன்னும் வேறு எதனா தகவல்கள் கிடைக்குமா, அல்லது அசோக்குமார் அவர்கள் செய்த தவறுகளுக்கு சிறை தண்டனை கிடைக்குமான்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.